ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மராத்தி மித்ரா கம்பாலா அசோசியேஷன் லிமிடெட் ஏற்பாடு பண்ண கணபதி ஃபெஸ்டிவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் எங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்ரீ கட்ச் லேவா பட்டேல் சமாஜ் புக்கோட்டோ சஜானந்த் ஸ்கூல் பேக் சைடில் தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரங்கோலிலாம் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா டே செலிப்ரேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய வீடியோவில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணாலும் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மினியேச்சர் போக் தாலி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்போலா லைவ்னு வச்சுருந்தாங்க. ஸோ 7 o'clock மினியேச்சர் தாலி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ விநாயகருக்கு குட்டி குட்டியாக ஸ்வீட் செஞ்சு வைக்கணும். ஸோ அது ஒரு காம்படிஷன் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தம் 6 டீம் போல் கலந்துக்கிட்டாங்க. அந்த 6 டீமில் எந்த டீம் வின் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தம்போலான்னு ஒரு கேம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது கேமு. வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் இந்த கேம் விளாண்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கேமில் வின் பண்ணவங்களுக்கு நிறைய ப்ரைஸஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எப்பொழுதும் போல் நிறைய இண்டியன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மகா பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ 9 daysக்கும் பார்த்திங்கன்னா மகா பிரசாதம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ்ஷஸ் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு அழகாக ப்ளேஸ் செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ குழந்தைங்களும் நிறைய பேர் விளாண்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது தாங்க மினியேச்சர் டிஷ்ஷஸ். ஸோ ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி ஸ்வீட்ஸ் எல்லாமே. இது எப்படி ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க, அதிகமாக யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ளஸ் ப்ரெசன்டேஷன், இது அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ விநாயகருக்கு ஆரத்தி முடிஞ்சோன்னா ப்ரோக்ராம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஆரத்தி முடிஞ்சிச்சு. ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போனோம். அங்கே தான் மினியேச்சர் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ எப்படிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். மொத்தம் 6 டீம் கலந்துக்கிட்டாங்க. அந்த 6 டீமில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் வீடியோவில் கொடுத்துருக்கேன். விநாயகருக்கு பக்கத்தில் தேங்காய்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் யாரெல்லாம் ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம கேட்டாலும் தருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா 9 daysம் விநாயகருக்கு பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். என்னால் முடிஞ்சது ஏதாவது கொழுக்கட்டை, மோதகம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, கடலப்பருப்பு, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன், ஆனியனும் கார்லிக்கும் சேர்க்கக்கூடாது பிரசாதத்தில். அதை தவிர எது வேணாலும் செஞ்சு நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்களும் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய இண்டியன்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மினியேச்சர் ஸ்வீட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அடிப்படையிலும் ப்ரெசன்டேஷன் அடிப்படையிலும் கொடுத்தாங்க ப்ரைஸஸ்லாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த டிஷ்ஷஸ் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்குன்னு சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் உகாண்டாவில் இருந்தீங்கன்னா வீடியோவோட ஃப்ரண்ட் பேஜில் ப்ரோக்ராம் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன், டைமிங்கும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க.
ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இனிமே தான் நல்லாயிருக்கும் ப்ரோக்ராம் ஒன்றும். ஸோ ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம் ஷெட்யூலில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய காம்படிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு, ட்ராயிங், குவிஸ்ஸு, ஸோ நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். எவ்வளோ இண்டியன்ஸ் வந்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஸோ பாதி பேர் வந்து சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட போயிட்டாங்க. ஸோ நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock வரைக்கும் நடந்தது. நாங்கள் தான் இன்றைக்கி கடைசியாக போயிருந்தோம். எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சோடனே நாங்கள் கிளம்பிடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ் இருக்குது, தம்பிக்கு ஸ்கூலெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள் போகிறதுக்கே. இங்கே உகாண்டாவில் எல்லா இடத்துலையும் கணபதி ஃபெஸ்டிவல் ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் மகா பிரசாதமும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மினியேச்சர் காம்படிஷனில் யார் வின் பண்ணியிருக்கான்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. வாங்க நம்மளும் பார்க்கலாம். Number 3, the third winner, the third prize goes to Kali number 4. She made 19 items and everything is edible, and she for the winner, and that goes to number 5. Let me finish. She made 56, and it was a charming work basically, and it was so beautifully decorated again, and everything stood out. So I guess she's a clear winner for us. Thank you. Thank you all of you. Thank you. ஸோ காம்படிஷனில் யார் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்போலாங்கிற கேமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈச் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10,000, நம்ம ஊர் பணத்துக்கு 200 ரூபாய் கிட்ட வரும். ஸோ இது வந்து கேம் எப்படின்னா, அந்த டிக்கெட்டில் வந்து போட்டிருக்கு பாருங்கள் நம்பர்ஸ், அதை வந்து அவங்க படிப்பாங்க. அவங்க படிக்கிற நம்பரில் 19, 75, 25, 86 அப்படின்னு அவங்க படிச்சுட்டாங்கன்னா, எனக்கு இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் 4 கார்னர்ஸில் வின் பண்ணதாக அர்த்தம். நான் போய் சொல்லிவிட்டு ப்ரைஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க படிக்கிற நம்பரில் ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம கை தூக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அந்த மாதிரி அவங்க ரூல்ஸ் சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை ஃபஸ்ட்டு ரோ வந்து எனக்கு ஃபில் ஆகலை, செகண்ட் ரோ அவங்க படிக்கிற நம்பரில் செகண்ட் ரோ ஃபில் ஆகிடுச்சுன்னா செகண்ட் ரோ ஃபுல் ஆகிடுச்சுன்னு நம்ம போய் காட்டலாம். அதே மாதிரி தேர்ட் ரோ. ஸோ இந்த மாதிரி அந்த கேமோட ரூல்ஸை அவங்க சொல்லிட்டு தான் கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது கேமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்லக்கி நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு என்னன்னா எல்லா நம்பருமே டிக் ஆகிடுச்சு, கடைசியாக 52 மட்டும் டிக் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அன்லக்கி நம்பர்னு சொல்லி அவங்க நிறையா நம்பர்ஸ் படிப்பாங்க. அந்த படிக்கிற நம்பரில் அந்த 52ங்கிறது வரக்கூடாதுன்னாங்க. அப்படி வராமல் இருந்துச்சுன்னா நம்ம வின் பண்ணதான் அர்த்தம்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று டிக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா டூத் பிக்கால் அந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஹோல் போடணும். ஸோ இதுதான் வந்து கேமோட ரூல்ஸு. கேமுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோவோட ஸ்டார்டிங்கில். ஸோ என்ன ஃபன் மொமெண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்திருக்க யாராவது ஜென்ஸு வந்து காது குத்தி இருக்கணும், ஒரு காது குத்தி இருக்கணும், அந்த காதில் போட்டிருக்க தோடு வந்து கடுக்கனாக இருக்கக்கூடாது, வளையம் டைப்பில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து போயிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணி கிஃப்ட் வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வந்திருக்கவங்களில் யாராவது பிளாக் கலரில் நெயில் பாலிஷ் போட்டிருக்கீங்களான்னு கேட்டிருந்தாங்க.
ஸோ அந்த மாதிரி வந்திருக்கவங்கள யாராவது பிளாக் நெயில் பாலிஷ் போட்டிருந்தா அவங்க போய் சொல்லிவிட்டு gift வாங்கிக்கலாம். 3வது வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கவங்கள கரன்சி, வெளிநாட்டு கரன்சி யார் அதிகமாக வச்சுருக்காங்க, ஸோ அது. 4th ஒன்று பார்த்திங்கன்னா வந்திருக்க ஜென்ஸில் யார் ஒய்ஃபு ஃபோட்டோவை பர்ஸில் வச்சுருக்காங்க அவங்க வந்து காட்டிட்டு ப்ரைஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு காம்படிஷனில் மட்டும் நாங்கள் வின் பண்ணிட்டோம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய ஃபோட்டோவை அவங்க பர்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போய் நின்றுட்டுருந்தாங்க, நான் நீன்னு போட்டி போட்டு நின்றுட்டுருந்தாங்க. ஸோ ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு நீங்களே பாருங்கள். இங்கே நிற்கிற எல்லாருமே அவங்கவுங்க ஒய்ஃப் ஃபோட்டோவை பர்ஸில் வச்சுருந்தாங்க. ஒய்ஃபு ஃபோட்டோ வச்சுருந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா gift கொடுத்தாங்க. இந்த கேமில் வின் பண்ணவங்களுக்கு சில பேருக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாகவே கொடுத்துருந்தாங்க. நீங்களே பாருங்கள். அவ்வளோதாங்க, நாங்களும் ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு வால் கிளாக் வந்து gift வந்தது. அது வந்து ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சதுக்காக வந்தது. அவ்வளோதாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை பற்றிலாம் ஒன்றும் தெரியல, பக்கத்தில் இருக்கவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ப்ரோக்ராம் ஷெட்யூலில் இருக்குது, பாருங்கள்.
11, okay. 7. Ganpati Bappa. Gloria. Number 5, number 6, 11, 18, 33. Number 28 है. Ganpati Bappa. जो सभी टिकट के नंबर काटते जाइए, जो लास्ट नंबर हमारे पास बचेगा वो विनर होगा। तो आप अभी प्रार्थना कीजिए कि नंबर लगेंगे, नंबर लगा आप गए, नंबर नहीं लगा आप गए। ओके, let's start. உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கு 52 அது மட்டும் லாஸ்டா சொல்லுங்க இப்போ நம்ம நம்பர் வரேன் 6060 5353 காமிங்க என்ன நம்பர் 2727 6969 சிவலிஜி அभी कोई नहीं बोल வந்ததில் பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க, பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இனிமேல் அடுத்தடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் நைட், அந்தாக்ஷரி, சப்பன் போக், ட்ராமா, ஸோ இந்த மாதிரி தினையிலும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சத்யநாராயண பூஜை சண்டே அன்னைக்கு வச்சுருக்காங்க. சப்போஸ் உகாண்டாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.